அவர்களை பின்ப சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபியின்கள், தபோ தாபியின்கள், உலகில் உண்டான மூமினான முஸ்லீமான ஆண் பெண் அனைவரின் மீதும், குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் வரக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈரேற்றமும் என்றென்றும் குறைவின்றி நிறையட்டுமாகுக. அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரியதொரு கிருபை, அவனை வணங்குவதற்காக வேண்டியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டியும் இன்றைய தினத்திலே நம் அவர்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பளித்திருக்கின்றானே, இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரியதொரு கிருபையாக இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையாக எதிர்வரக்கூடிய ஹஜ்ஜி பெருநாளை முன்னிட்டு ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் நபீனா இப்ராஹிம் அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் தந்தை வணங்கக்கூடிய இறைவனை இது இறைவன் அல்ல என்பதாக சொன்னார்கள். அதற்கப்புறம் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். உதாரணத்திற்கு 3 விஷயங்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நிறைய சிந்தித்து இருப்பார்கள். நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள் என்பதாகவும், நிலவை பார்த்தார்கள் என்பதாகவும், சூரியனை பார்த்தார்கள் என்பதாகவும், இதுவெல்லாம் நம்முடைய இரட்சகனாக இருக்குமா, நம்மை படைத்ததாக இருக்குமா என்று அந்த சிறு வயதிலே எந்த சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த சிந்தனையை செய்து அவர்கள் தன்னுடைய இறைவனை கண்டுபிடிக்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான் என்பதாக வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதுபோல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த 40 ஆண்டுகள் வரை மக்கமா நகரிலே வியாபாரம் செய்கிறார்கள். மிகப்பெரிய செல்வந்தராக ஆகுகிறார்கள். அந்த 40 வயதை அடைகிற போது அவர்களுக்கும் ஒரு விதமான சிந்தனை ஏற்படுகிறது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, 10 நாள் 15 நாளைக்கு தேவையான பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொண்டு ஹிரா குகைக்கு சென்று விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்தில் உணவு தேவை ஏற்படுகிற போது அவர்களுடைய மனைவி அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொட்டி துண்டுகளையும் பேரிச்சம்பழங்களையும் அந்த ஹிரா குகைக்கு எடுத்து போவார்கள் தன்னுடைய கணவருக்காக வேண்டி. இப்போ ஹிரா குகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு விதமான சிந்தனையிலே ஆழ்ந்தார்கள். பல நாட்கள், பல மாதங்கள், என்ன இந்த மக்கள் வணங்கக்கூடியதை பார்த்தா இது நம்முடைய இறைவனாக இருக்காதே, இப்போ உண்மையான இறைவன் ஒருவன் இருக்க வேண்டுமே, இதெல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு. இப்போ அந்த ஹிரா குகையிலே பல நாட்கள் அவர்கள் தியானித்து பல நாட்கள் சிந்தனை செய்து அதற்கப்புறமாக அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த திருமறை குர்ஆனை இறக்கி அருளினான். அந்த அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்தான் என்பதாக நாம் என்ன செய்யும் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அதுபோல தான் நபீனா இப்ராஹிம் அலைஹி வஸ்ஸலாம் அவர்களும் அந்த சிறுபிராயத்தில் இருந்து பலவிதமான சிந்தனைகளை செய்து பலவிதமான இதெல்லாம் நம்முடைய ரப்பாக இருக்குமா என்று சிந்தனை செய்து அல்லாஹ் அவர்களுக்கு காட்சி அளித்தான்.
அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறார்கள்? அல்லாஹுவை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிறார்கள். மக்கள் மன்றத்தில் எடுத்து போய் சொல்லுகிறார்கள். தான் வாழக்கூடிய சமுதாய மக்களிடத்தில் எடுத்து போய் சொல்லுகிறார்கள். அங்கவும் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அரசன் என்றும் பாராமல் அரசனிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். நம்ரூது மன்னன் அப்போது ஆட்சியில் இருக்கிறான். அவனிடத்தில் போய் வாதிடுகிறார்கள். அல்லாஹ் 3வது ஜுஸூலே பதிவு செய்திருக்கிறான். என்னுடைய இரட்சகன் அவன் ஒருவன்தான் இறைவன், அவனை தான் நீ வணங்க வேண்டும் என்று அவனிடத்தில் தர்க்கம் செய்கிற போது, ஆர்கியூமெண்ட் பண்ணுகிற போது, அவன் உன்னுடைய இரட்சகன் என்ன உயிர்ப்பிப்பது, நானும் உயிர்ப்பிக்கிறேன், நானும் மரணிக்க செய்வேன் என்று அவனிடத்தில் இருக்கக்கூடிய கைதியை கூட்டு வந்து ஒரு கைதியை மரண தண்டனை கொடுக்கிறார், ஒரு கைதியை விடுதலை செய்கிறார். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதுர்ணியமாக, என்னுடைய இரட்சகன் கிழக்கிலே சூரியனை உதிக்க செய்கிறான், நீ வந்து மேற்கிலே உதிக்க செய் பார்ப்போம் என்று சொன்னார்கள். அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வாதம் பிரதிவாதம் என்பது மிக சாதாரணமாக நாம் கடந்து விட்டு போகலாம். ஆனால் தன்னை இரட்சகன், நான் தான் இறைவன் என்று நம்ரூது மன்னன் சொன்னதன் காரணமாக, நீ என்னுடைய நான் வணங்கக்கூடிய அல்லாஹு தஆலா கிழக்கிலே உதிக்க செய்கிறான், நீ இரட்சகன் என்று சொல்லுகிறாயே, ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்து. ஃபபுஹிதல்லதி கஃபர், அந்த நம்ரூது மன்னன் வாயடைத்து போனான் என்று அல்லாஹு தஆலா 3வது ஜுஸூலே முடிவு சொல்லி காட்டுவான். அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியா உடனடியாக என்ன செய்வான்? நம்ரூது மன்னன் நெருப்பு குண்டத்தை ஏற்பாடு செய்து நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போட்டு விடுவான். அப்பொழுது மலக்குகள் எல்லாம் வந்து கேட்பார்கள், நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், இந்த நெருப்பு குண்டத்திலிருந்து உங்களை நான் காப்பாற்ற வேண்டுமா, காப்பாற்றட்டுமா என்று கேட்கிற போது நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது நமக்கு படிப்பனையாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறாள்? இந்த சிந்தனையை அல்லாஹு தஆலா தானே தந்தான். இந்த மன்னன் அந்த உச்சபட்ச அந்த உயர்ந்த தக்குவா, அது அந்த அளவுக்குலாம் நம்மளால் வாழ முடியாது. இந்த சிந்தனையை நெருப்பு குண்டத்திலே போட வேண்டும் என்று, நெருப்பிலே போட வேண்டும் என்ற சிந்தனையை, இதெல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடின் காரணமாக தானே நடக்கிறது. அப்போ எதுக்கு உங்களுடைய உதவி? என்னுடைய இரட்சகன் பார்த்து கொள்ளுவான் என்று நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டது என்று சொன்னால் உடனடியாக பதட்டமாகி விடுவோம். என்ன செய்வதென்றே தெரியாது. நாம் அல்லாஹுவை நம்பிக்கொண்டு இருக்கிறோம், அல்லாஹுவால் தான் எல்லாம் நடக்கிறது என்று ஈமான் கொண்டு இருந்தாலும் கூட நம்முடைய உள்ளம் அந்த பக்குவம் அடையவில்லை. ஏனென்று சொன்னால் நான் உட்பட என்ன செய்து விடுகிறோம், பதட்டமாயிரு, எப்படி செய்யறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்பதாக அல்லாஹுவை நாம் மறந்து அந்த இடத்துல என்ன செய்வோம், பதட்டமாகி விடுவோம். ஆனால் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப கூலாக இருக்கிறாங்க. நெருப்பு குண்டத்தில் போட்டால் என்ன, கருகுனா என்ன, எது நடந்தாலும் என்ன, எல்லாம் அல்லாஹுடைய நாட்டப்படி தானே நடக்குது. அதுக்கப்புறம் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிட்டான்? குல்னா யானா ருக்கூனி பர்தம் வசலாமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளை இட்டு விட்டான். அல்லாஹுடைய உதவி வந்து விட்டது. நெருப்பு வந்து அதாவது குளிர்ச்சி, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ தகுந்த அந்த டெம்பரேச்சரில் அல்லாஹ் மாற்றி விட்டான். இன்று பார்த்தோம் என்று சொன்னால் ஊட்டியெல்லாம் அப்படி தான் எல்லாம் மாற்றி வச்சிருக்கிறான். ஊட்டி, கொடைக்கானல் மாற்றி வச்சிருக்கிறான். சில மலை பிரதேசங்களில் பார்க்குறோம். அது மட்டுமல்லாமல் அதை மாதிரி நாம் செய்ய முடியுமான்னு கேட்டால், நம்ம இன்றைக்கி டெக்னாலஜி மூலமா ஒரு ஏசியை இந்த ஹாலில் போட்டுட்டோன்னு சொன்னால் வெளியில் எவ்வளவு டிகிரி வெயில் இருந்தாலும் உள்ள வெயில் தெரியாது.
அதிகபட்ச வெயில் கொய்த்தில். அப்போ அங்கே ஏசி போட்டு உள்ளே உட்காந்தா வெளியில் இருக்கக்கூடிய வெயில் தெரியாது. இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், நம்முடைய மொழியில் சொல்வதாக இருந்தால் ஏசியே போட்டுட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சான், நெருப்பு குண்டத்தில் நெருப்பு தான், ஆனால் அங்கே என்ன செஞ்சிட்டான், ஏசியை அல்லாஹ் போட்டுட்டான் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்போ அந்த பொறுமையின் காரணமாக அவர்களிடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, வாழ்க்கை என்றால பல கட்டங்களில் சோதனைகள் இருக்க தான் செய்யும். ஒரு சோதனையிலிருந்து அப்போ தான் மீண்டு இருப்போம். அடுத்த சோதனை நமக்கு என்ன செய்யும், காத்துக்கிட்டு இருக்கும். அப்போது நம்ம வேடிக்கையாக கூட நம்மளுடைய இணையதளங்களில் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர், கடவுளே உங்களுக்கு ரெஸ்ட் இல்லையா, என்னை மட்டுமே சோதிச்சுட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டா நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களே என்பதாகலாம் ஒரு காமெடியாக வேடிக்கையாக சொல்லக்கூடியதே பார்க்குறோம். ஏன்னா அவ்வளவு சிரமத்திலையும் அவ்வளவு சோதனையும் மனித வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், எது நடந்தாலும் நடக்கட்டும். அதனால தான் அல்லாஹுடைய உதவி என்ன செய்து விட்டது, வந்துவிட்ட உடனடியாக அல்லாஹ் அங்கே ஏசி போட்டுட்டான், நிம்மதியாக இருக்கிறார்கள். அதோடு முடித்தான அல்லாஹ் அவங்க திரும்ப மக்கள் மன்றத்தில் என்ன செய்கிறாங்க, அல்லாஹுவை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் வயோதிகம் அடைகிற வரை நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்கவில்லை. இப்போ அந்த மக்கள் எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. நீங்கள் நபின்னு சொல்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய ஹலீலுன்னு சொல்கிறீங்களே, அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று சொல்கிறீங்களே, உங்களுக்கு பிள்ளை செல்வம் கேட்டு இருக்கலாமா இல்லையா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ரப்பி ஹபுலி மினஸ் சாலிஹீன், ஒரு சிறந்த நல்லடியாரான ஒரு வாரிசை எனக்கு தருவாயாக என்று துவாவும் செய்கிறார்கள். துவா செய்தும் அல்லாஹு தஆலா சுமார் 100 வயதை தாண்டுகிற வரை, நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் 120 வயதில் தான் அல்லாஹ் பிள்ளை கொடுத்தானா. அப்போ 100 வயதை தாண்டுகிற வரை பிள்ளை செல்வம் இல்லை என்றால் மக்கள் துவா கேட்டு, உங்களுக்கு துவா கேட்குறீங்க, நீங்கள் நபின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு துவா கேட்குறீங்க, ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் பிள்ளை செல்வம் தரலையே என்று மக்கள் எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருப்பார்கள். அப்போ மன ரீதியாக நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு துன்பத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். இன்று சாதாரணமாக மக்களுக்காக தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்க என்ன நினைப்பாங்களே, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்களே, அக்கம் பக்கத்தவங்க என்ன நினைப்பாங்களேன்னு தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து செய்யக்கூடிய நாம் சுமார் 100 ஆண்டுகள் இந்த உலகத்தில் சிறு வயதிலிருந்து அல்லாஹுவை மக்களிடத்தில் சொல்லக்கூடிய நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பிள்ளை செல்வத்தை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பொறுமையாக இருந்திருப்பார்கள், எவ்வளவு அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள். கொடுத்தாலும் பரவாயில்லை, கொடுக்கலனாலும் பரவாயில்லை, என்னுடைய ரப்பை மாத்திரம் நான் வணங்குவேன், அந்த ஈமானில் நான் உறுதியாக இருப்பேன் என்று நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து நமக்கு படிப்பினை கிடைக்கிறதா இல்லையா? அப்போ இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய, இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய அந்த 2 பிள்ளை செல்வங்களை தந்ததற்கு நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி, அந்த கடைசி காலத்தில் பெருமை அடித்தாங்களா, பெருமை அடிக்கலை, என்னுடைய ஆண்மையை பாருங்க, காலரை தூக்கி சொன்னாங்களா இல்லையே, இவ்வளோ நாள் சொன்னீங்களே வயதான காலகட்டத்தில் ஆண்மகனை பெற்றிருக்கிறேனே, இல்லை, அல்லாஹுக்கே எல்லா புகழும், இது அல்லாஹு தந்தது, அல்லாஹு நாடின நேரத்தில் அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எப்போ நாடினானோ அப்போ தந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, பிறந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த உடனடியாக பாலைவனத்தில் போய் விட்டு வர சொல்லிட்டான் அல்லாஹுடைய கட்டளை. அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபீனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிறு பிள்ளை, அப்போ தான் பிறந்த குழந்தை, அவர்கள் பாலைவனத்தில் விட்டு வருகிற போது அன்னை அவர்கள் கேட்கிறார்கள், இது அல்லாஹுடைய கட்டளையா? ஆமாம், அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹ் இப்படி தான் விட்டு, பாலைவனம் சொன்னால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி சவுதி அரேபியா அன்றைக்கி இல்லை, ஃபுல்லாக டெசர்ட்டு தான், ஒரு ஈக்காக்கா இருக்காது.
வெறும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி போனாலே சவுதி அரேபியாவில் பாலைவனத்தை தான் பார்க்க முடியும். நம்ம காருகளில் பஸ்ஸுகளில் பயணம் செய்கிற போது நான் ஒரு முறை ஒரு 10 மணி நேரம் அந்த ட்ராவல் பண்ண மக்காவிலிருந்து ரியாத்துக்கு 10 மணி நேரம் அந்த வழிகளில் பார்க்கிற போது வெறும் பாலைவனத்தை தான் பார்க்க முடியும். ஆங்காங்கே ஒட்டகைகளை கட்டி வைக்கக்கூடிய கொட்டாய்கள் கண்ணு கெட்டிய தூரம். இன்றைக்கி அப்படி இருக்குன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? அப்போ அந்த இடத்துல அந்த சிறு குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி இருப்பாங்க? நம்முடைய மனைவிமார் நினச்சி பாருங்கள், ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதோ தொழுதுட்டு வந்துடுறோமான்னு காத்து இருக்க மாட்டாங்க. குழந்தைய வச்சுக்கிட்டேன்னா சும்மா ஒரு 10 நிமிஷம் அதெல்லாம் நான் இப்போ 50 கால் வந்துடுது. என்னங்க எவ்வளோ நேரங்க காத்துட்டு இருக்கிறது? நீங்கள் கரெக்டான டைமுக்கு வரமாட்டீங்களா? நம்முடைய ஒய்ஃபு கேட்குறாங்களா இல்லையா? ஒரு 10 நிமிஷம் காத்துட்டு இருக்க மாட்டுறாங்க. ஆனால் அந்த பாலைவனத்தில் அன்னை ஹாஜரா அம்மையார் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விட்டு வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை அல்ஹம்துலில்லாஹ் பொருந்தி கொண்டார்கள். அப்போ அதற்கப்புறமா அவர்கள் என்ன செய்கிறாங்க? பிள்ளைகளுக்கு எடுத்துகிட்டு வந்த அந்த தண்ணி பால் தீர்ந்ததற்கு அப்புறம் பால் தண்ணிக்காக ஓடுகிறார்கள். அந்த 7 முறை ஓடக்கூடிய சஃபா என்று சொல்லக்கூடிய மலை குன்றுக்கும் மருவா என்று சொல்லக்கூடிய மலை குன்றுக்கும் ஓடி பார்க்குறாங்க. இன்றைக்கி நாம் உம்ரா செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் அந்த தொங்கோட்டத்தை நாம் பார்க்குறோம், சிரித்து கொண்டு ஓடுகிறோம், அல்லது ஏதோ ஒரு சிந்தனை செய்து கொண்டு ஓடுகிறோம். உண்மையான தக்குவா என்னன்னா அந்த ஒரு ஆதங்கத்தோடு ஓடணும். தண்ணீர் கிடைக்கவில்லை, அடுத்த நிமிடம் வாழ்க்கை நம்முடைய கையில் இருக்குமா அல்லது இறந்து விடுவோமா என்ற அந்த சிந்தனையோடு அன்னை ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடினார்களே, அந்த சிந்தனையை கொண்டு நாம் ஓடணும். அந்த தொங்கோட்டத்தில் சஃபா மர்வாவில் ஓடும்போது அந்த ஒரு பதட்டத்தோடு ஓடணும். அடுத்த நிலை எப்படி ஆகுமோ என்ற சிந்தனையோடு ஓடணும். அதற்காக தான் அல்லாஹு தாலா அந்த ஹஜ்ஜை அந்த சஃபா மர்வாவில் ஓடுவதை கடமையாக்கி இருக்கிறான். உம்ரா கூட 7 தடவை ஓடலைன்னா உம்ரா சேராது. அப்போ என்ன சிந்தனை இருக்கணும் நமக்கு? ஏதோ நம்ம ஹஜ்ஜி செஞ்சிட்டோம், வாத்திமுல் ஹஜ்ஜ ஒல் உம்ரத்தல் இல்லா. ஆனால் இந்த இறைவசனத்தில் சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் ஹஜ்ஜி உம்ராவையும் நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறான். நான் வருடம் சொல்லக்கூடியது தான். ஏன் நோன்பை சொல்லும்போது அல்லாஹுக்காக நிறைவேற்றுங்கன்னு சொல்லலை, தொழுகையை சொல்லும்போது அல்லாஹுக்காக லில்லாஹி என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தலை, ஹஜ்ஜி உம்ராக்காக மட்டும் பயன்படுத்துகிறான்னு சொன்னால் இதில் உங்களை ஹாஜின்னு சொல்லிடுவாங்க. ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தீங்க, உம்ரா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு விதமான பெருமை வந்துடும். மக்கள் கூப்பிட்டு போகிறாங்க, ஹாஜின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நீங்கள் மக்காவில் அந்த இடத்துல ஹாஜி ஹாஜி தான் சொல்லுவாங்க, அவ்வளோ மரியாதை தருவாங்க. ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. அல்லாஹுக்காக மாத்திரம்தான் இருக்கணும். அதனால தான் அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம உள்வாங்கி கொண்டு செய்யணும். அந்த பதட்டத்தோடு ஓடணும். காபத்துல்லாவை தவாஃப் செய்கிற போது அந்த ஒரு பதட்டம் நமக்கு இருக்கணும். அல்லாஹ் இந்த வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறானு. எங்கேயோ நாம் பிறந்தோம், எந்த மண்ணிலையோ வளர்ந்தோம், ஆனால் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை முஸ்லீமாக பிறக்க செய்து இதை ஒரு அறிவுபூர்வமான மார்க்கத்தில் நம்மை வைத்து அறிவார்ந்த ஒரு செயல்பாடுகளை காபத்துல்லாவை நம்ம தவாஃப் செய்கிறோமே. இன்றைக்கி ஆய்வு செஞ்சுட்டு சொல்கிறாங்க, ஏதோ நம்ம சுற்றிட்டு வரோம், ஆனால் கடிகாரம் கண்டுபிடிப்பதற்கு இந்த சயின்ஸு கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தால், கடிகாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் இந்த சயின்ஸு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் கடிகாரம் இப்படி சுத்தாது, இப்படி தான் சுற்றும். காபாவில் தவாஃப் செய்கிறோமே, பூமி அப்படி தான் சுற்றுது. சுற்றக்கூடிய நிலை அதுதான். இன்றைக்கி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, சுற்றுவதாக இருந்தால், ரவுண்ட் அடிப்பதாக இருந்தால், நம்ம காபாவில் அந்த பச்சை லைட்லேருந்து சுற்றுறோமா இல்லையா, அந்த தான் ஆன்டி கிளாக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் சுற்றணும். பூமி அப்படி தான் சுற்றுது, சூரியன் அப்படி தான் பூமியை எல்லா கோள்களையும் இழுத்து கொண்டு போகுது, எல்லா பிரபஞ்சமும் கேலக்சியும் இந்த முறையில் தான் சுற்றுது. நம்ம வாக்கிங் போகிறதா இருந்தாலும் அப்படி போனீங்கன்னா, அப்படி சுற்றினீங்கன்னா, 8
போடுறீங்களா இல்லையா? அந்த 8 போடும் போது அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம். இன்றைக்கி விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கடிகாரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த செயல்பாடு கண்டுபிடிக்கப்பட்டது. ஜம்ஜம் தண்ணி ஆய்வு செய்கிறாங்க. pH வேல்யூ 8 பாயிண்ட் இருக்குது. அதாவது நாம் குடிக்கக்கூடிய கொக்கோ கோலாவில் இல்லை 7-அப்பில் 2 பாயிண்ட்டுக்கு கீழே pH வேல்யூ இருக்கும். 2.5 பாயிண்ட் 2.5க்கு கீழே தான் pH வேல்யூ இருக்கும். அதில் கிருமிகள் வாழாது. 4 பாயிண்ட்டுக்கு மேலே 7 பாயிண்ட்டுக்கு கீழே தான் கிருமிகள் வாழும். ஜம்ஜம் தண்ணியை இன்றைக்கி ஆய்வு செஞ்சுட்டு சொல்கிறாங்க, ஒரு 10 சென்டிமீட்டர் தான் இருக்குது ஜம்ஜம் தண்ணியினுடைய அந்த கிணறு. அதை எடுக்கும்போது குறையிறது இல்லை. சரி விட்டுட்டா உபரி ஆகுதா, வெளியே வருதா, அதுவும் வரது இல்லை. ஆனால் அப்படியே இருக்குது. மிகப்பெரிய ஆச்சரியம். அதில் கிருமிகளே வாழாது. இயற்கையாகவே pH வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்கிறான். அப்போ அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் அவர்கள் செய்த ஒவ்வொரு செயல்களின் மூலமாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக இன்று வரையல்ல, கியாமத்து நாள் வரை நிரூபித்து கொண்டிருக்கிறான். அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.